ஒரு கனவு, ஒரு விடாமுயற்சி, ஒரு நடிகர், இன்று தமிழகத்தின் முதலமைச்சர். இது சாதாரண வெற்றிக் கதை அல்ல. கோடிக்கணக்கான மக்களின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்ற ஒரு மனிதரின் வாழ்க்கை பயணம். 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சென்னை நகரில் ஜோசப் விஜய் சந்திரசேகர் பிறந்தார். திரைப்பட இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபா சந்திரசேகர் ஆகியோரின் மகனாக பிறந்த விஜய் சிறுவயதிலிருந்தே கலை உலகுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். குழந்தை நட்சத்திரமாக சில திரைப்படங்களில் தோன்றிய அவர் 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்பத்தில் பல விமர்சனங்களையும் சவால்களையும் சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பை மேம்படுத்திக் கொண்டே முன்னேறினார். பூவே உனக்காக், காதலுக்கு மரியாதை, கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், லியோ போன்ற திரைப்படங்கள் அவரை தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக மாற்றின. அவரது நடனம், சண்டைக் காட்சிகள், எளிமையான நடிப்பு மற்றும் ரசிகர்களிடம் காட்டிய அன்பு அவருக்கு தனி அடையாளத்தை உருவாக்கியது. திரைப்பட வெற்றியோடு மட்டுமல்லாமல் சமூகப் பணிகளிலும் விஜய் தொடர்ந்து ஈடுபட்டார். கல்வி உதவிகள், இரத்த தான முகாம்கள், நலத்திட்ட உதவிகள், மாணவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் போன்ற பல முயற்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் தனி மரியாதையை பெற்றார். அரசியலில் மக்களுக்காக நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, விவசாயம், பெண்கள் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் நிர்வாகத்தை முன்னெடுத்து வருகிறார். ஒரு சாதாரண இளைஞனின் கனவு, ஒரு நடிகரின் உழைப்பு, ஒரு தலைவரின் பொறுப்பு, இவை அனைத்தும் இணைந்ததே விஜயின் வாழ்க்கை பயணம். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. இடைவிடாத முயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் மக்களின் அன்பு இருந்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் விஜய். மக்களின் ஆதரவுடன் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெற்று அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தேர்தல் முழுவதும் வளர்ச்சி, நல்லாட்சி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம் ஆகியவற்றை முன்னிறுத்திய அவரது பிரச்சாரம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகராக மக்கள் மனதை வென்ற விஜய் இன்று அரசியல் தலைவராகவும் மக்கள் சேவையில் தனது புதிய பயணத்தை தொடர்கிறார். அவரது இந்த வெற்றி தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது.